வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். கவிஞர்கள் கவிதைகளில் உவமைகளை பயன்படுத்துவது வெறும் அழகுக்காக மட்டுமில்லை. உவமைகளுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. தெரிந்தவைகளின் மூலம் தெரியாதவைகளை எளிமையாக விளக்குவதுதான் உவமைகளினுடைய உட்கருத்து. நாம் வாழ்வில் உயர வேண்டும் என்பதற்கு கவிஞர் சுரதா அவர்கள் எதைப் போல என்று ஒரு உவமையை சொன்னார். வாழ்வில் நடுவிரல் போல் தலை தூக்கு என்றார். இந்த உவமையை புரிந்து கொள்வதற்கு நாம் எங்கும் எதனையும் தேடிச் செல்ல வேண்டியதில்லை. நம் கை விரல்களை பார்த்தாலே போதும். எல்லோருக்கும் நடுவிரல் தான் உயரமாக இருக்கிறது. அப்படி மற்றவர்களை விட நீ வாழ்வில் உயர்ந்து நிற்க வேண்டும் என்றார் கவிஞர் சுரதா. ஒரு திரைப்பட பாடல் மெதுவாக பேச வேண்டும் என்பதற்கு ஓர் அருமையான உவமையை தந்தது. மெல்ல பேசு, மெல்ல பேசு, கண்ணாடி பாத்திரத்தை கல் மீது வைப்பது போல் மெல்ல பேசு என்றது அந்த திரைப்பட பாடல். இதைவிட பொருத்தமாய் இன்னொரு உவமை சொல்ல முடியாது.